ஹாய் இன்றைக்கி நம்ம டைம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் என்னென்ன டைம்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு டாப் 10 டைம் மற்றும் செலக்ட் பண்ணி ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்றது ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து சைக்கிள் டைம், நெக்ஸ்ட் வந்து பாட்டில் நெக் சைக்கிள் டைம், லீட் டைம், ஆப்ரேட்டிங் டைம், ரன்னிங் டைம், கட்டிங் டைம், ஐடியல் டைம், செட்டிங் டைம் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் டைம், டேக் டைம். ஸோ இது வந்துட்டு ஒன்லி மிஷினிங் ப்ராசஸ்க்காக நான் போட்டது. ஸோ போத் இதுலேயும் நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு சில டைம் வந்து அசம்பிளிஸில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நார்மல் மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியில் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு மெரின் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா மெரின் இண்டஸ்ட்ரியில் அதுவும் ஒரு மெக்கானிக்கல் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி தான். ஸோ அதில் வந்து ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங்லேயும் அதை யூஸ் பண்ணலாம், எரெக்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் எரெக்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம், மேனுஃபேக்சரிங்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது டிபெண்டிங் அப்பான் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்து எந்தெந்த டைம் வந்து டைமோட டேர்ம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், அதாவது நேம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ த கான்செப்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ ஆக்டிவிட்டி அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு வேலையை செய்கிறது. ஸோ அதுதான் வந்து ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஜென்ரலாக வந்து எலிமெண்டல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து ஒரு பொருள் எடுத்து அங்கே வைக்கிறது, அது ஒரு எலிமெண்டல் ஆக்டிவிட்டி. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது, அது ஒரு எலிமெண்டல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை வந்து ரெண்டு வெரைட்டியாக வந்து சொல்லுவாங்க. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி, இன்னொன்று வந்து இன்டர்னல் ஆக்டிவிட்டி. ஸோ எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி அப்படின்னா நீங்கள் மெஷினை வந்து ஸ்டாப் பண்ணாமல், மெஷின் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது, மெஷின் ரன்னிங்கில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ஹியூமனோ இல்லை அதர் தென் தட் மெஷினோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா அது வந்து எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி. ஸோ இதே வந்து இன்டர்னல் ஆக்டிவிட்டி அப்படின்னா மெஷினை ஸ்டாப் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு இன்டர்னலில் வர்றது. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு மெஷின் ஷாப்பில் வந்துட்டு பேலட் டைப் வந்து ஒரு மிஷின் இருக்குது. ஸோ பேலட் டைப் வெர்டிக்கல் மில்லிங் மிஷின் இருக்குது. ஸோ இந்த இதில் பேலட் டைப்பில் இருக்கிற மிஷினில் நீங்கள் போயிட்டு வந்து லோடிங் அன்லோடிங் வந்து ஒரு சைடு பண்ணுவீங்க, இன்னொரு சைடு வந்து கட்டிங் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி வந்து லோடிங் அன்லோடிங். ஸோ மிஷின் வந்து ஸ்டாப் ஆகலை. பட் ஆனால் இந்த இதில் நான் கொடுத்துருக்கிறது வந்து நான் பேலட் டைப் வெர்டிக்கல் மில்லிங் சென்டருக்கு. ஸோ இதே வந்து பேலட் டைப்னால் டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ லோடிங் அன்லோடிங் மெஷினை ஸ்டாப் பண்ணிட்டு லோட் பண்ணி ஸோ அந்த மாதிரி என்னது சேவ் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது இன்ஸ்பெக்ஷன். ஸோ மெஷினில் வந்துட்டு நீங்கள் மெஷினை ஸ்டாப் பண்ணிவிட்டு மெஷின்லேயே இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். ஸோ அது வந்து இன்டர்னல் ஆக்டிவிட்டியில் வரும். ஸோ இது எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி அப்படின்னா பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மெஷின் ரன்னிங்கில் இருக்கும்பொழுது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டியில் வரும். ஸோ இதான் வந்து கான்செப்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்மளோட பர்செப்ஷன், நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் எப்படி வந்து ஒரு ப்ராசஸ் வந்து செய்கிறாங்க அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைக்கிள் டைம். ஸோ சைக்கிள் டைம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா மல்டிபிள் ஆப்ரேஷன் இருக்கும். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ரிவர்ஸ் டேப்பர்டு ஜாயிண்ட் வந்து செய்கிறாங்க. அது வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸில் இண்டஸ்ட்ரியில் எங்கேயோ ஒரு இடத்த வந்து ஆயிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து அந்த இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது சம் கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் வால்வ் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து 4 ஓபி இருக்குது. ஸோ அந்த 4 ஓபியில் வந்துட்டு OP10, OP20, OP30, OP40. ஸோ OP10 வந்துட்டு 22 மினிட்ஸ். 20 மினிட்ஸ் வந்து மிஷின் வந்து எடுத்துக்குது டைமை. 2 நிமிஷம் லோடிங் அன்லோடிங், அதர் தென் தட் 2 நிமிஷம் வந்து ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இதில் சைக்கிள் டைம் என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆப்ரேஷன் OP10 எவ்வளோ எடுத்துக்குதுன்னா 22 மினிட்ஸ், OP20 19 மினிட்ஸ், OP30 32 அண்ட் OP40 28 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குது. ஸோ இதுதான் வந்து இண்டிவிஜுவல் ஆப்ரேஷன் எவ்வளோ டைம் எடுத்துக்குது. 22 மினிட்ஸுங்கிறது OP10ஓட சைக்கிள் டைம், OP20ங்கிறது 19 மினிட்ஸ் சைக்கிள் டைம் எடுத்துக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு சைக்கிள் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பாட்டில் நெக் சைக்கிள் டைம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த சைக்கிள் டைம் இருக்கு இல்லையா, OP10, 20, 30, 40. ஸோ இதில் வந்து எது வந்து பீக்காக இருக்குது, எது வந்து ஜாஸ்தியாக வந்து டைம் எடுத்துக்குது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத வந்து பாட்டில் நெக் சைக்கிள் டைம். ஸோ இப்போ வந்து கண்டினியூஸ் சீக்வன்ஸாக இப்போ இருக்கா. ஸோ இப்போ வந்து எது வந்து அதிகமான டைம் எடுத்துக்குது 32 மினிட்ஸ். ஸோ இந்த 32 மினிட்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஸோ அப்போனா தான் வந்துட்டு நம்மளாட்டி
ப்ராடக்ட் வந்து ஹையர் டிமாண்ட் வரும்பொழுது நம்மளாட்டி கரெக்டாக சப்ளை பண்ண முடியும். சடனாக நம்மளோடது மெயின்டெனன்ஸ்னால ஒரு 1 மந்த்து மெஷின் ஸ்டாப் ஆகிருந்துருக்கலாம். திடீர்னு பீக் லோடு கஸ்டமர்கிட்டேருந்து கேட்டிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஸோ இந்த 32 மினிட்ஸ் இதுதான் வந்து ஃபார்பிடன் பேரியர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தாண்டி நம்மளாட்டி வந்து ப்ராடக்ட்டை வந்து சப்ளை பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு வாட்டர் கேன் எடுத்துப்போம். ஸோ வாட்டர் கேன்லேருந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக 90 டிகிரி டவுன்வர்டில் வச்சாலும் அந்த வாட்டர் கேனோட அந்த நெக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நெக்கோட சைஸுக்கு தான் வந்து வாட்டர் வந்து எக்ஸிட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் 90 டிகிரி 45 டிகிரி எந்த இன்க்ளினேஷனில் வச்சாலுமே ஸோ அதனோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் ரிலீஸிங் த வாட்டர் அந்த நெக்கை டிபெண்ட் பண்ணி தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த 32 மினிட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இதனுடைய டெலிவரி கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதனால் இந்த டைம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக மானிட்டர் பண்ணுறது தான் அந்த பாட்டில் நெக் சைக்கிள் டைம். ஸோ தேர்ட் ஒன் வந்துட்டு லீட் டைம். ஸோ லீட் டைம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ரா மெட்டீரியலை இன்புட் பண்ணதுலேருந்து ஃபினிஷ்டு குட்டாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வரைக்கும், எக்ஸ்போர்ட் மீன்ஸ் நம்ம வேர்ஹவுஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறது வரைக்கும் நமக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றது தான் வந்து லீட் டைம். ஸோ இது வந்து ஒரு ஓபிலையும் எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றத வந்து ஆட் பண்ணி வரது தான் வந்துட்டு லீட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து ஆப்ரேட்டிங் டைம். ஸோ ஆப்ரேட்டிங் டைம் அப்படிங்கிறது சேம் சைக்கிள் டைம், சைக்கிள் டைமும் ஆப்ரேட்டிங் டைமும் சேம், அதில் எந்த விதமான டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. ஸோ இதான் வந்து ஆப்ரேட்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது டிபெண்டிங் அப்பான் த இண்டஸ்ட்ரி. இதே வந்து ஒரு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து அது ரன்னிங் டைம் இல்லை வேறு ஏதாவது ஒரு டேர்மில் வந்து கூப்பிடலாம். ஸோ மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங்கில் அதர் ரிலவெண்ட்டான இண்டஸ்ட்ரீஸில் வந்து அதை வேறு நேமில் கூப்பிடலாம். ஸோ சைக்கிள் டைமும் ஆப்ரேட்டிங்கும் வந்து சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரன்னிங் டைம். ஸோ ரன்னிங் டைம் அப்படிங்கிறது இது வந்து மெக்கானிக்கல் மெஷினிங் கம்பெனிஸில் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ ரன்னிங் டைம் அப்படிங்கிறது மெஷின் ரன் பண்ணுறது, மெஷின் ரன் ஆகிட்டுருக்க டைம் தான் வந்து ரன்னிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மெஷின் வந்து கட்டிங் எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம், மெஷின் வந்து டூல் சேஞ்ச் ஆகிருந்துருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த க்ரீன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுலேருந்து மெஷின் ஆன் ஆகி அதுவே வந்து ஸ்டாப் ஆகும் இல்லையா, ஸோ அது வரைக்கும் எடுத்துக்கூடிய டைம் தான் வந்து ரன்னிங் டைம். ஸோ இதில் வந்து நம்ம OP10 வந்து 20 மினிட்ஸ் வந்து ரன்னிங் டைம், OP20 15 மினிட்ஸ் வந்து ரன்னிங் டைம், ஸோ OP30 மினிட்ஸு, OP40 25 மினிட்ஸ் வந்து ரன்னிங் டைம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கட்டிங் டைம். ஸோ கட்டிங் டைம் அப்படிங்கிறது மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றது தான் வந்து கட்டிங் டைம். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த 20 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, OP20 ஒரு VMC மிஷினோ இல்லை HMC மிஷின்லேயும் வந்துட்டு மெட்டீரியலை வந்து ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் ஹோல் போடுறாங்க அப்படின்னா ஸோ அந்த இதில் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றது தான் வந்துட்டு கட்டிங் டைம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கட்டிங் டைமு 20 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் டூல் சேஞ்சுக்கு எடுத்துக்கலாம். ட்ராவல் அந்த இனிஷியல் பாயிண்ட்லேருந்து பாட்டுக்கு வரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் இப்போ ஒரு ட்ரில் போயிட்டுருக்கு. ஸோ ட்ரில் போகும்போது மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்கேஜிங் அண்டு கட்டிங் அப்ரோச் போகும். ஸோ இது வந்து ரிட்ராக்டிங் அப்ரோச் வருது இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து நான் கட்டிங் டைம். ஸோ கட்டிங் டைமில் வராது, கட்டிங் டைம் வேறு, நான் கட்டிங் டைம் வேறு. ஸோ இது ரெண்டுத்தையும் கட்டிங் டைமையும் நான் கட்டிங் டைமையும் ஆட் பண்ணது தான் நம்மளோட ரன்னிங் டைம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஐடியல் டைம். ஸோ ஐடியல் டைம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டாலுமே ஐடியல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அது எதனால் ஐடியல் ஆகும் அப்படின்னா அன்பிளானடு பிஹேவியர்னால கண்டிப்பாக மெஷின் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ மெஷின் வந்து லாஸ்ட்டாக ஒரு பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கும் நெக்ஸ்ட்டு பார்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கேப் டைமை நம்ம ஒரு பார்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணதோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறத வந்து ஐடியல் டைம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு பீஸ் போட்டிருப்பீங்க, ஸோ அதுக்கடுத்தது வந்து ஒரு பீஸ் வந்துட்டு 1 hour கழிச்சு தான் போட்டிருப்பீங்க. ஸோ 1 hour கழிச்சு போட்டிருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பார்ட்டை வந்து போட்டிங்க, ஸோ அந்த இது மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடியல் டைம் கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இதே வந்து இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் வந்து அன்லோட் பண்ணிங்க இல்லையா, ஸோ அந்த பார்ட்டுக்கும் அடுத்ததாக லோட் பண்ணி ரன் பண்ண போகிறீங்க இல்லையா, அந்த பார்ட்டுக்கும் இன்டர்மீடியட்டில் இருக்கிற கேப் டைம் தான் வந்துட்டு ஐடியல் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு செட்டிங் டைம். ஸோ செட்டிங் டைம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டு குட் பீஸ்க்கும் நெக்ஸ்ட்டு குட் பீஸ்க்கும் இன்டர்மீடியட் டைம் தான் வந்துட்டு செட்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு
ப்ராடக்ட்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணலாம், ஒரு வேரியண்ட்லேருந்து இன்னொரு வேரியண்ட் சேஞ்ச் பண்ணலாம், ஒரு வேரியண்ட்லேருந்து இன்னொரு சப்வேரியண்ட்டாக கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு செட்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எது ரெண்டுத்தோட காம்பினேஷன் அப்படின்னா, ஒரு ப்ராடக்டோட சைக்கிள் டைம். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட்டு செட்டிங் வந்து போடணும். ஸோ அந்த ப்ராடக்ட்டோட சைக்கிள் டைம் வந்துட்டு 100 மினிட்ஸு. ஸோ நீங்கள் வந்து செட்டிங்கு எல்லாத்தையும் சேர்த்து 200 மினிட் வந்து எடுத்துட்டிங்க. அதாவது செட்டிங்கு அது ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 200 மினிட் வந்து எடுத்துட்டிங்க. ஸோ 100 மினிட் வந்து அந்த செகண்டு நீங்கள் செட்டிங் போட்டிங்க இல்லையா, அதனுடைய சைக்கிள் டைம். இன்னொரு 100 மினிட் வந்து நீங்கள் நான் சைக்கிளிக் ஒர்க்கு டூல் லோட் பண்ணியிருப்பீங்க, ஆஃப்செட் எடுத்திருப்பீங்க. ஸோ அதர் தேன் தட் வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி அதில் வந்து கூலண்ட் ஃபில் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான, அதாவது ரெக்கார்டு இப்போ நீங்கள் வந்து அலுமினியத்துலேருந்து வேறு ஒரு கிரேடு மாற்றும் பொழுது கூலண்ட் சேஞ்ச் பண்ணி ஃபில் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு செட்டிங் டைமில் வருது. ஸோ இது வந்துட்டு செட்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் டைம். ஸோ இன்ஸ்பெக்ஷன் டைம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபுல் ப்ராடக்ட்டையும் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்றதான் வந்து இன்ஸ்பெக்ஷன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஸ்பெக்ஷன் டைம் அப்படிங்கிறது இன்டர்னலாகவும் வரும், எக்ஸ்டர்னலாகவும் வரும். ஸோ மிஷினை ஸ்டாப் பண்ணிவிட்டு மிஷின்லேயும் பண்ணலாம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் நம்மளாட்டி அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து எக்ஸ்டர்னலாக பண்ணோம் அப்படின்னா, பார்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டோ இல்லை வந்து ஃப்ரீக்வெண்ட் டிபெண்டிங் அப்பான் த டூல் வியர் எவ்ரிதிங் எல்லாத்தையும் எல்லா கன்ஸ்டன்ட்டையும் பேஸ் பண்ணி 3 நம்பருக்கு ஒரு தடவை 2 நம்பருக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து இது பண்ணணும், டிஃபைன் பண்ணி இன் ப்ராசஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதாவது மிஷின் ரன்னிங்கில் தான் இருக்கும், மேன் வந்து சைட் பை சைடு இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு டாக் டைம். ஸோ டாக் டைம் அப்படிங்கிறது நம்மளோட கஸ்டமர் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் கொடுத்த எனக்கு இந்த டேட்டில் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா. ஸோ அவங்க பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் கொடுத்ததுலேருந்து நம்ம மெட்டீரியலை கஸ்டமர் எண்டு வரைக்கும் டெலிவரி பண்ணி அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுற டைம் வரைக்கும் உள்ளது தான் டாக் டைம் அப்படின்னு சொல்லுது. இதில் டார்கெட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 10 டைமிங்கும் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.